12th Computer Science Chapter 9 Lists, Tuple, Sets and Dictionary. இதில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் வந்து 9.2 Tuples. ஸோ டப்பிள்ஸ் அப்படின்றது உங்களுக்கு லிஸ்ட் மாதிரியே தான். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லிஸ்ட்டில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். பட் டப்பிள்ஸில் வந்து சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணாமலும் நம்மளால் வந்து டப்பிள்ஸில் வந்து டிஃபைன் பண்ண முடியும். இது ஒரு டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டாஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்ட் எலிமெண்ட்ஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் வந்து டப்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எலிமெண்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் படிக்கும்போது இம்மியூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸ்ட்ரிங்கோட எலிமெண்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. சேம் வே டப்பிள்ஸ்லேயும் நம்மளுடைய அதில் ஸ்டோர் ஆகிருக்க எலிமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டப்பிள்ஸுக்கான இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டப்பிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமா அண்ட் என்க்ளோஸ்ட் வித்தின் parenthesis. Tuple is similar to list. Values in the list can be changed but not in the tuple. ஸோ லிஸ்ட்டில் இருக்கிறது சேஞ்ச் பண்ண முடியும், பட் வந்து டப்பிளில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அடுத்து 9.2.1 அட்வான்டேஜஸ் ஆஃப் டப்பிள்ஸ் ஓவர் லிஸ்ட். The elements of the list are changeable. So லிஸ்ட்டில் இருக்கிறத சேஞ்ச் பண்ண முடியும், mutable. Whereas the elements of the tuple are unchangeable, immutable. This is the key difference between tuples and list. ஸோ இது வந்து உங்களுக்கு டப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸாக எடுத்துக்கலாம். And the second point வந்து elements of the list are enclosed within the square brackets, but in the elements of the tuples are enclosed by parenthesis. ஸோ இது ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறத விட டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஐட்ரேட்டிங் டப்பிள்ஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் லிஸ்ட். ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜ். டப்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஐட்ரேட் ஆகிறது வந்து ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9.2.2 கிரியேட்டிங் டப்பிள்ஸ். ஒரு டப்பிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ டப்பிளை க்ரியேட் பண்ணும்போது நம்ம சிம்பிள் பேரந்திசிஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த டப்பிள் ஈக்குவல் டு. ஸோ எம்டி இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுக்கும்போது இது வந்து எம்டி டப்பிள் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது மாதிரி கொடுப்போம். அண்ட் அப்புறமா அந்த ப்ரோக்ராமில் வந்து இன்பிட்வீன் இந்த டப்பிளை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட், எம்டி டப்பிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து டப்பிள் நேம் என்ன நேமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் ப்ராக்கெட்ஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும். அடுத்து வந்து டப்பிள் வித் n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் மோர் தென் ஒன் எலிமெண்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது E1, E2, E3, அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து பேரந்திசிஸ் யூஸ் பண்ணி, இப்போ பேரந்திசிஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஜஸ்ட் வந்து டப்பிள் நேம் ஈக்குவல் டு E1, E2, E3, அப்படின்னு கொடுத்துட்டே வந்தாலும் இதுவும் வந்து உங்களுக்கு டப்பிளாக தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மை டப்பிள் 1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டேட்டா டைப் இருக்கிற டேட்டாஸை வந்து எலிமெண்ட்ஸை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து இந்த மை டப்பிள் 1 அப்படின்றது வந்து டப்பிள். ஸோ பிரிண்ட் மை டப்பிள் 1 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த பிரிண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இது வந்து வித் பேரந்திசிஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். அதே வந்து பேரந்திசிஸ் இல்லாமல் டிஃபைன் பண்ணும்போதும் இது வந்துட்டு உங்களுக்கு டப்பிள் தான் இது. ஸோ இது எப்படி வந்து டப்பிள் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பைத்தனில் நான் உங்களுக்கு ஒரு டப்பிள் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டப்பிளுக்கு வந்து நான் ஜஸ்ட் நேம் வந்து டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். டி இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டி அப்படின்றது வந்து டப்பிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இது ஓரலாக சொல்கிறோம். இது கரெக்டாக டப்பிளா இல்லையா அப்படின்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, டைப், இதனுடைய டைப் என்ன அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன். டைப் ஆஃப் டி அப்படின்னு கொடுக்கும்போது பைத்தனில் இது என்ன மாதிரி டேட்டா டைப் அப்படின்றத நமக்கு கொடுத்துரும். ஸோ கிளாஸ் டப்பிள் அப்படின்னா இது வந்து டப்பிள் டைப். இந்த டி அப்படின்றது டப்பிள் டைப். ஸோ சேம் வே டி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது இதுவும் வந்து உங்களுக்கு டப்பிள் தான். ஸோ இந்த மாதிரியும் வந்து டப்பிளை க்ரியேட் பண்ணலாம்.
ஓகே. இங்க ஏன் எரர் குடுத்திருக்கு அப்டின்னா, நான் இங்க டைப் பண்ணது வந்து எல். பட் எல் வந்து இது கோட்ஸ்ல குடுக்கல. ஸோ, அதனால வந்து இந்த எரர் வந்து நமக்கு அக்கர் ஆயிருக்கு. ஸோ, இதையே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, எப்பயுமே கேரக்டர் இல்ல ஸ்ட்ரிங்கா இருந்ததுன்னா கோட்ஸ்ல என்க்ளோஸ் பண்ணணும். நம்பர்ஸ்க்கு தேவை கிடையாது. ஸோ, இப்போ நான் டிஃபைன் பண்ணியாச்சு. டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ நம்ம வந்து அகெயின் டைப் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டி வந்து டப்பிள் தானா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, இப்பயும் பார்த்தா நமக்கு டப்பிள் அப்படின்னு தான் நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ, இது வந்து ப்ராப்பர் டப்பிள் கிரியேஷன். ஸோ, இப்போ டப்பிள் வந்து வித்தவுட் பிராக்கெட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ, இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டப்பிளில் வந்து பிராக்கெட்ஸ், ஓப்பன் பிராக்கெட்ஸ் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் இல்லாமல் பிராக்கெட்ஸில் என்க்ளோஸ் பண்ணாமல் அதனுடைய எலிமெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுறோம் டீயில். ஸோ, டிஃபைன் பண்ணும்போது இப்போது இது வந்து டப்பிளா அப்படின்றதையும் அதையும் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ, டைப் ஆஃப் டி அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ வந்து கிளாஸ் டப்பிள் அப்படின்னு வந்து நமக்கு தந்துடும். ஸோ, இது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கிரியேட் பண்ணது வந்து டப்பிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த மாதிரி ப்ரோக்ராமில் உங்களுக்கு வந்துட்டு டப்பிளா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிரியேட்டிங் டப்பிள்ஸ் யூஸிங் டப்பிள் ஃபங்க்ஷன். ஸோ, டப்பிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ, டப்பிள் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு கிரியேட் டப்பிள்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஸோ, ஒரு லிஸ்ட் எலிமெண்ட் இருக்குது. பட் அதில் வந்து அதை வந்து எனக்கு டப்பிளாக கன்வெர்ட் பண்ணணும், டப்பிளாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறதுனா டப்பிள்ன்ற மெத்தட் அவைலபிளாக இருக்குது. பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அவைலபிள். ஸோ, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். வென் யூ கிரியேட் அ டப்பிள் ஃப்ரம் அ லிஸ்ட் த எலிமெண்ட் ஷுட் பி என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஸோ, டப்பிள் கிரியேட் பண்ணும்போது அந்த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ, அதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. டப்பிள் நேம் ஈக்குவல் டு டப்பிள் அண்ட் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ். என்னெல்லாம் லிஸ்ட் எலிமெண்ட்ஸோ அந்த லிஸ்ட் எலிமெண்ட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அது டப்பிள் கிரியேட் ஆகிடும். ஸோ, அந்த எக்ஸாம்பிள் தான் இது. மை டப்பிள் 3 ஈக்குவல் டு டப்பிள் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் 23, 45, 19 வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ இந்த 23, 45, 90 அப்படின்றது வந்து டப்பிளாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ, இப்போ நம்ம இந்த பிரிண்ட் மை டப்பிள் 3 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளேவே வந்து டப்பிள் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது. ஸோ, இதுவே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ, இது டப்பிளா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப் மை டப்பிள் 3 அப்படின்னு கொடுக்கும்போது கிளாஸ் டப்பிள் அப்படின்னு கொடுத்துருது. ஸோ, இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா டைப் கன்ஃபியூஷன் வரும்போது நீங்கள் டைப் யூஸ் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ, நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் சிங்கிள் எலிமெண்ட் டப்பிள். ஸோ, ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்தால் அப்போ வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு டப்பில் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ, ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ மை டப்பிள் ஆஃப் 4 ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் தானே நீங்கள் டப்பிளுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கீங்க. அப்படின்றதுனால ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட்டை நான் ஸ்பெசிஃபை பண்ணும்போது இந்த மெத்தடை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ, இது வந்து டப்பிள் க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு எடுத்துக்காது. ஸோ, அதனால் டைப் நான் வந்து டைப் செக் பண்ணும்போது கிளாஸ் இன்ட் அப்படின்றதான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுது. ஆனால் இது வந்து நான் டப்பிளாக க்ரியேட் பண்ணுறது என்ன மெத்தட் அப்படின்னா, மை டப்பிள் ஆஃப் 5 ஈக்குவல் டு 10 பக்கத்தில் கமா கொடுக்கும்போது இந்த டப்பிள் பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் எலிமெண்ட் டப்பிள்னு சொல்லுவோம். ஆர் வந்து நம்ம இதை எப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா சிங்கிள் டான் டப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். சிங்கிள் டப்பிள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். எலிமெண்ட் பக்கத்தில் கமா கொடுத்துட்டிங்கன்னா அது டப்பிளாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ, இப்போ டைப் செக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அது வந்து உங்களுக்கு காமிக்கிறது இது வந்து டப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ, இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ, சிங்கிள் எலிமெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஆர்டினரி டேட்டா டைப்பாக தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணும். லிஸ்ட்டோ இல்லை டப்பிளாக வந்து கன்சிடர் பண்ணாது அப்படின்றது இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸிங் வேல்யூஸ் இந்த டப்பிள். ஸோ, இது நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே தான் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ, ஒரு டப்பில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னெல்லாம் மெத்தட்ஸில் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ, நான் உங்களுக்கு பைத்தன்லேயே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ நமக்கு டீன்ற ஒரு டப்பிள் இருக்குது. இப்போ வந்து டீயில் வந்துட்டு இண்டெக்ஸ் அகெயின் வந்துட்டு இந்த டி டப்பிளில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர் 0, செகண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர் 1, 2 and 3 இப்படி தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான். ஸோ லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டப்பிளாக இருந்தாலும் சரி, ஒரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அதில் இண்டெக்ஸ் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணோன்னா போதும், அந்த எலிமெண்ட்டை நமக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். டி ஆஃப் 0 அப்படின்னும் போது இப்போ 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். இப்போ இதுவே வந்து 0ல் இருந்து இண்டெக்ஸ் 2 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னும் போது நான் அது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா 0 கோலன். ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் 3 அப்படின்னா 2 வரைக்கும் தான் ஆக்சஸ் ஆகும். ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ட் இண்டெக்ஸ் நம்பரில் வந்து உங்களுக்கு -1 ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு 23, 45, L வரைக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். 0, 1 and 2. ஸோ இண்டெக்ஸ் 2 வரைக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். தேர்ட் இண்டெக்ஸில் 3ன்னு கொடுத்தாலும் வந்துட்டு பைத்தனில் லாஸ்ட் எண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து உங்களுக்கு எப்பயுமே ஜஸ்ட் பிஃபோர் த நம்பர் வரைக்கும் தான் எடுத்துக்கும். கொடுத்துருக்க நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க நம்பருக்கு ப்ரீவியஸ் நம்பர், அதாவது 3னா 2 வரைக்கும் எடுத்துக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஓகே, இப்போது இதுவே வந்துட்டு நான் பிகினிங் இண்டெக்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு எண்ட் இண்டெக்ஸ் தெரியாது அப்படின்னும் போது ஜஸ்ட் நீங்கள் பிகினிங் இண்டெக்ஸ் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு கோலன் ஸ்பெசிஃபை பண்ணோன்னா அந்த டப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். அடுத்தது வந்துட்டு டீயில் வந்துட்டு நான் பிகினிங் எனக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம், எனக்கு பிகினிங்லேருந்து வேணும். அண்ட் ஒரு இண்டெக்ஸ் 3 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் கோலன் கொடுத்து 3 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா பிகினிங்லேருந்து இண்டெக்ஸ் 2 வரைக்கும், 3னா 2 வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போது இதுவே வந்துட்டு நான் பிகினிங் அண்ட் எண்டிங் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணும். நம்ம ஜஸ்ட் டி அப்படின்னு நம்ம கொடுத்தா எப்படி வந்து ஒரு டிஸ்பிளே வருமோ, டீயில் இருக்கிற டப்பில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு டிஸ்பிளே வருமோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம டப்பிள்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த வேரியஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே எல்லாமே வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் அண்ட் டெலீட் டப்பிள். ஸோ அப்டேட் அண்ட் டெலீட் அப்படின்னு சொல்லும்போது அப்டேட் அப்படின்னா டப்பில் கண்டிப்பாக நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. அது வந்து இம்யூட்டபிள், சேஞ்சபிள் கிடையாது, சேஞ்ச் பண்ண முடியாது. லிஸ்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். பட் வந்து அந்த டப்பிள் எலிமெண்ட்டில் அந்த டப்பிள் எலிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஒரு டப்பிள் எலிமெண்ட்டோட நம்ம ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அண்ட் டெலீட்டிங்கும் பாசிபிள். ஆஸ் யூ நோ, tuple is immutable. The elements in the tuple cannot be changed. Instead of altering the values in tuple, joining two tuples or deleting the entire tuple is possible. So tuple 1ல வந்து ஒரு set of elements இருக்கு, tuple 2ல ஒரு set of element இருக்கு. இப்போ நான் இந்த tuple 1 and 2 join பண்ணி இன்னொரு ஒரு tuple 3ல வந்து ஸ்டோர் பண்ணணும்னா அது possible. So tuple 3 equal to tuple 1 plus tuple 2 அப்படின்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ், இந்த ரெண்டு டப்பிளில் இருக்கிற எலிமெண்ட்டும் ஜாயின் ஆகி உங்களுக்கு tuple 3ல வந்துட்டு உங்களுக்கு இது ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் பாசிபிள். அதுவே வந்துட்டு நான் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இந்த tuple 2ல 1க்கு பதிலாக 10ன்னு மாற்றணும்னா நாட் பாசிபிள். ஸோ ஒரு டப்பிளை எப்படி டெலீட் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள். டெலீட் கொடுத்துட்டு டப்பிளோட நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்கள், டெலீட் ஆகிடும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் இந்த டெலீட் tuple நேம். ஸோ இப்போ tuple 1 இருக்குது, அதில் டேட்டா 2 4 6 8 10ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த டப்பிளை டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து டெலீட் tuple 1. ஸோ டெலீட் tuple 1னா tuple 1 டெலீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எரர் டிஸ்பிளே ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நேம் எரர், நேம் tuple 1 இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒன்ஸ் tuple டெலீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாக டெலீட் ஆகிடும். அதை நீங்கள் ரிட்ரீவ் பண்ண முடியாது. திரும்பவும் வந்து டப்பில் வந்து நீங்கள் டிஃபைன் தான் பண்ணணும்.
Note that the print statement in the above code prints the elements. Then the delete statement deletes the entire tuple. When you try to print the delete tuple, Python shows the error. Okay, so அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டப்பிள் அசைன்மெண்ட். ஸோ டப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அசைன்மெண்ட் அப்படின்றாங்க இதில். Tuple assignment is a powerful feature in Python. It allows a tuple variable on the left of the assignment operator to be assigned to the values on the right side of the assignment operator. So each value is assigned to its respective variables. So இந்த மாதிரி மல்டிபிள் அசைன்மெண்ட் வந்து ரொம்பவே ஈஸி டப்பிளில். ஸோ ஏபிசின்னு 3 வேரியபிள் இருக்குது. இப்போ நான் 3 வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னா A = 34, B = 90, C = 76 அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து நாங்கள் ஏபிசி அப்படின்னு கொடுத்து 34, 90, 76 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அசைன் ஆகிடும். ஏபிசியில் வந்துட்டு வேல்யூஸ் வந்து 34, 90, 46 அப்படின்னு அசைன் ஆகிடும். ஸோ இது வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் மாதிரி ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இது ஈஸி அசைன்மெண்ட். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் A, B, C அப்படின்ற ஒரு டப்பிள் இருக்குது. அந்த டப்பிள் A, B, Cன்னு வேரியபிள்ஸ் இருக்குது. அதில் 34, 90, 76 வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 34, 90, 76 அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதுவே வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அங்கே கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா அசைன் பண்ணணுன்னாலும் இட் இஸ் பாசிபிள். ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்பிள் X, Y, Z, Pயில் வந்து 2 to the power 2, ஸோ இந்த வேல்யூ வந்து கால்குலேட் ஆகும். கால்குலேட் ஆகி Xயில் ஸ்டோர் ஆகும். 5/3 + 4 5/3 ஆகும். அதுக்கப்புறமா +4 வரும். ஸோ அந்த டேட்டா வந்து Yல ஸ்டோர் ஆகும். அண்ட் 5 mod 2, ஸோ 15 mod 2 அப்படின்னா அதனுடைய 15 mod 2 அப்படின்றத டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னவோ அந்த ரிமைண்டரை வந்து Zல ஸ்டோர் பண்ணும். 34 > 65 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்ன கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு ஸ்டோர் ஆகும், ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ்ன்றதுனால ஃபால்ஸ் அப்படின்றது Pயில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் எக்ஸ்பிரஷனை வந்து இவாலுவேட் பண்ணி அதையும் நம்மளால் வந்துட்டு அசைன் பண்ண முடியும் டப்பிள் அசைன்மெண்ட்டில் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அடுத்த டாபிக் வந்து 9.2.6 ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ் இன் டப்பிள்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தடுன்னு நான் சொல்வேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸும் உங்களால் பாஸ் பண்ண முடியும். பட் வந்து ரிட்டர்ன் வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்றத இவ்வளோ நாளாக நம்ம வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே அண்ட் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மெத்தட்ஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் வந்து டப்பிள் அசைன்மெண்ட்டில் நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸை வந்து உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கும்போது. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டிஃபைன் மின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஆர்குமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, n அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா A = max of n and B = min of n and return A, B. ஸோ இந்த மேக்ஸ் அண்ட் மின் அப்படின்றத நம்ம லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம். மேக்ஸ் ஆஃப் என் அப்படின்போது இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் லிஸ்ட் ஆப்ரேஷனில். ஸோ அதே மாதிரி டப்பிள்லையும் வந்துட்டு இது அப்ளிகபிள் தான் உங்களுக்கு. ஸோ மேக்ஸ் ஆஃப் என் அப்படின்னும்போது என் வந்து ஒரு டப்பிளாக இருக்க போகுது, டப்பில் தான் பாஸ் பண்ண போகிறோம், அந்த டப்பிள் தான் இந்த எண்ணில் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இந்த டப்பிளில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவை வந்து ஏல ஸ்டோர் பண்ணும். அண்ட் மின் ஆஃப் என் அப்படின்னும்போது என் அப்படின்ற இந்த டப்பிளில் இருக்கிற எலிமெண்ட்ஸில் எது மினிமம் வேல்யூவோ அந்த மினிமம் வேல்யூவை பியில் ஸ்டோர் பண்ணும். இப்போ ரிட்டர்ன் A, B அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது A and B அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு மெயின் ப்ரோக்ராமில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேல்யூஸை தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். மேக்ஸ் நம், மின் நம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிளை வந்துட்டு நம்ம இந்த டப்பிளாக வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் அசைன்மெண்ட் நம்ம இப்போ பார்த்த மாதிரி தான். மின் மேக்ஸ் ஆஃப் நம் அப்படின்னும் போது இந்த மின் மேக்ஸ் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கால் வந்து இந்த இடத்துல பண்ணுறோம். மின் மேக்ஸ் ஆஃப் நம் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த நம்ல என்ன இருக்குது அப்படின்னா டப்பிள் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 12, 65, 84, 118, 85, 95 இருக்குது. இந்த நம் வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இதில் போயிட்டு ஸ்டோர் ஆகும், எண்ணில் போயிட்டு ஸ்டோர் ஆகும்.
ஸோ இந்த எண்ணில் இருக்கிற இந்த டப்பிள் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மேக்ஸில் நம்ம பாஸ் பண்ணுறோம். மேக்ஸில் பாஸ் பண்ணும்போது மேக்ஸில் இருக்க மேக்ஸ் அப்படின்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எண்ணில் இருக்கிற வேல்யூஸ்லேயே வந்துட்டு எது மேக்ஸிமம் வேல்யூ அது ஏல ஸ்டோர் பண்ணும். அண்ட் அடுத்தது வந்து இந்த என் எலிமெண்ட்ஸை வந்து மின்னில் பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மின் அப்படின்ற இந்த பில்டின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எண்ணில் இருக்க மினிமம் வேல்யூவை பியில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் a, b அப்படின்னு கொடுக்கும். ஸோ ரிட்டர்ன் a, b அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு எங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல வரும்போது a, b அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து மேக்ஸ் நம்லையும் பியோட வேல்யூ வந்து மின் நம்லையும் வரும். ஜஸ்ட் நவ் நம்ம இப்போ பார்த்த மாதிரி தான் இந்த மல்டிபிள் அசைன்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே மெத்தடில் தான் வந்து இந்த ப்ரோக்ராமும் எழுதியிருக்காங்க. ஸோ ரிட்டர்னிங் வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க, a, bன்னு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அசைன்மெண்ட் வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அசைன் ஆகுது, டப்பிள் அசைன்மெண்ட்டாக நடக்குது. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸ் நம் அண்ட் மினிமம் வேல்யூ மின் நம் அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நிறையா டாஸ்க்கை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நெஸ்டட் டப்பிள்ஸ் இன்சைட் டப்பிள்ஸை வந்து நம்ம நெஸ்டட் டப்பிள்ஸ் சொல்லுவோம். சேம் வே லிஸ்ட்லேயும் வந்துட்டு நெஸ்டட் லிஸ்ட்டுன்னதை நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இருக்க எலிமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம டப்பிள்ஸ்லேயும் ஒரு வாட்டி பார்த்துலாம். In Python, a tuple can be defined inside another tuple called nested tuple. In nested tuple, each tuple is considered as an element. So ஒவ்வொரு டப்பிளுமே ஒரு எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். The for loop will be useful to access all the elements in the nested tuple. So இந்த டாப்பர்ஸில் வந்து இப்போது இது வந்து ஒரு டப்பிள் எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணும். இது வந்து நெஸ்டட் டப்பிள், ஒரு டப்பிள் அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு நிறைய டப்பிள்ஸ் இந்த மாதிரி நெஸ்டாக இருக்கு. ஸோ இந்த ஃபுல் வந்து ஒரு டப்பிள், அகெயின் இது ஒரு டப்பிள், இது ஒரு டப்பிள். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனி எலிமெண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணணும், தனித்தனி எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ நான் அதை வந்து ஆக்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் ஐ இன் டாப்பர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த டாப்பர்ஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஐயில் போகும். ஸோ ஐ வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து வினோதினி 12F 98.7 அப்படின்றத அக்செப்ட் பண்ணும். அதை வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஐயில் வரும்போது பிரிண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் ஐட்ரேஷன் ஃபார் லூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து அகெயின் உங்களுக்கு ஃபார் லூப் வந்து திரும்பவும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஐயில் வந்து அடுத்த செட் ஆஃப் வேல்யூ என்ன சௌந்தர்யா இந்த டேட்டா. ஸோ இந்த டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறமா ஃபார் லூப்பில் இருக்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த சௌந்தர்யா அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். அகெயின் உங்களுக்கு லூப் வந்து அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். அடுத்த ஐட்ரேஷனில் உங்களுக்கு தாரணி 12F 95.3 அப்படின்றது ஐயில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஐ வந்து அகெயின் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அகெயின் தாரணி டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணும். சேம் வே ஃபோர்த் டைம். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாஸையும் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து டப்பிள் எப்படி வந்து நெஸ்டட் டப்பிளை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து வினோதினி 12F 98.7 அப்படின்றது வந்து 0th இண்டெக்ஸ், சௌந்தர்யா 12H 97.5 அப்படின்றது இண்டெக்ஸ் 1. ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல்லாக ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம். நான் உங்களுக்கு இந்த டப்பிள்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு புக்கில் போர்ஷனில் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் சொல்கிறேன். ஓகே, ஸோ புக்கில் கொடுத்துருக்க அதே இதுவே வந்துட்டு அந்த எலிமெண்ட்ஸையே வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் டப்பிள் க்ரியேட் பண்ணுறேன். டாப்பர்ஸ் அப்படின்னு ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வினோதினி சௌந்தர்யா டேட்டா, தாரணி சசிஸ்ரீ டேட்டாவை வந்துட்டு நம்ம வந்து டப்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ டப்பிள் வந்து க்ரியேட் ஆயாச்சு, டாப்பர்ஸ்ன்ற டப்பிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் டாப்பர்ஸ் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸில் வந்து 0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 0th இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ 0th இண்டெக்ஸில் என்ன டேட்டா இருக்குது, இந்த டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணும்போது வினோதினி 12F 98.7. பட் எனக்கு இந்த டாப்பர்ஸில் இருக்கிற இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஸோ இப்போ இதில் வந்துட்டு வினோதினின்றது 0th இண்டெக்ஸ், இதுக்குள்ளே அகெயின் 12Fன்றது இண்டெக்ஸ் 1 அண்ட் 98.7 அப்படின்றது இண்டெக்ஸ் 2.
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டாப்பர்ஸ் 0th இண்டெக்ஸில் இந்த 0th இண்டெக்ஸில் என்ன டேட்டா இருக்குது, இந்த டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் இருக்கிற இந்த 12F எலிமெண்ட், இந்த செகண்ட் எலிமெண்ட்டை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும் பக்கத்துலேயே. ஸோ அது எப்படி கொடுப்போம், இப்போ இதுக்கான இண்டெக்ஸ் நம்பர் வந்து 1. ஸோ 0th இண்டெக்ஸ்க்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட் இண்டெக்ஸ் நம்பரில் இருக்கிற எலிமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணேன். ஸோ 12F அப்படின்றது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிடுது. அதுவே வந்துட்டு அகெயின் வந்து எனக்கு வந்து 2 எலிமெண்ட் 2 எனக்கு 0th இண்டெக்ஸில் டாப்பர்ஸில் இருக்கிற 0th இண்டெக்ஸில் இருக்கிற அதுக்குள்ளே இருக்க செகண்ட் எலிமெண்ட்டை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணேன். செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணேன் அப்படின்னு நான் வந்து 02 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ 98.7 வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படியும் வந்துட்டு நெஸ்டட் எலிமெண்ட்டில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து இண்டெக்ஸ் 1ல் 0th எலிமெண்ட், ஸோ இண்டெக்ஸ் 1ல் 0th எலிமெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் 1 எப்படி என்ன, டாப்பர்ஸில் இருக்கிற இண்டெக்ஸ் 1 என்ன, இது சௌந்தர்யாவோட டேட்டா. அதில் இருக்கிற 0th இண்டெக்ஸில் என்ன வரும், அதுக்குள்ள இண்டெக்ஸ் நம்ம வந்து திரும்பவும் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் 0, 1 and 2. ஸோ இப்போ சௌந்தர்யா அப்படின்றது 0 அப்படின்னும்போது சௌந்தர்யா அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ சௌந்தர்யா டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கிறது அப்படின்றது வந்து 12th முடிச்சிடாதீங்க. 12th அப்புறமா நம்ம ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது ஹையர் கிளாஸஸ் படிக்கும்போது இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான். எங்கெல்லாம் என்னால் முடியுமோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து 9.2.8 வந்து ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் டப்பிள்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ண தான் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம், டப்பிள்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோனால வந்து நம்ம 9.3 செட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ செட்டில் வந்து என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டாபிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.